அது ஓகேம்மா. புளிக்குழம்பு வச்ச மாதிரி தானே? ரொம்ப காமெடி தான். இன்னைக்கு கல்லூரியின் முதல் நாள். சொல்லல சும்மா சொன்னேன். ஒரு வழியா டெலிவரி பண்ணிட்டானுங்க. அடி மானே மானே உன்னத்தானே எண்ணி நானும் நாடும் தவித்தேனே. Locak, mocak, bacak. அது ஓகேம்மா. புளிக்குழம்பு வச்ச மாதிரி தானே? ரொம்ப காமெடி தான். கொஞ்சம் சீரக பொடி இருக்கலடா, சீரக பொடி தூவி விட்டு நறுக்கிற வெங்காயம் பச்சை மிளகா அந்த அரைச்சது எல்லாம் போட்டு நல்லா சுருள வதக்கணும். நான் அப்புறம் கூப்பிடுறேன், எனக்கு அரைச்சிட்டு கூப்பிடுறேன். அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில நான் அப்புறம் கூப்பிடுறேன். போயிட்டானே. அரைச்சிட்டே சொல்லுங்க. எண்ணெய் ஊத்திட்டு அப்புறம் சொல்லுங்க. எண்ணெய் ஊத்திக்க, சீரக பொடி கொஞ்சமா போடு, அதை எடுத்து போடு. அப்படியே அரைச்சதையும் கூட உப்பு போடணுமா? வதக்கு. இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுட்டு கறி போட்டுட்டு அப்புறம் உப்பு மொத்தமா சேர்த்து எல்லாரும் சேர்த்து போடு. கறி ஒரு இன்னும் நல்லா வதக்கி வதக்கி விடு. கறி இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா வதக்கி விடுப்பா. நல்லா ஒரு மாதிரி வதக்கினதுக்கு அப்புறம் பச்சை ஸ்மெல் போன வாடை வரும். வெங்காயமே இன்னும் வதங்கல. கொஞ்சம் பொறுமையா சொல்லியா. அது எல்லாமே வதங்கடா. இஞ்சி பூண்டு எடுத்துட்டு போட்டு நல்லா வதக்கி. லைட்டா கறி வதக்கு, நல்லா வேகட்டும். ஃப்ரோசன் சிக்கன். My God, என்ன லெவல் சார், என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங், சூப்பர். சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டான். இன்னைக்கு கல்லூரியின் முதல் நாள். சொல்லல சும்மா சொன்னேன். ஆல்ரெடி கரெக்டாக 10 நிமிஷம் முன்னாடி போகிறோம். பக்கத்துலேயே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு நினைப்போம். 2 லைட் வந்துட்டேன். சாவி உள்ளே வச்சே கூட்டிகிட்டு இருக்கேன். டிம்மாக இருக்குது ஒரே கிளைமேட்.
ஓகே, காலேஜ் நான் முடிச்சுட்டு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். போனோடனே ஆடிட்டோரியம் போனோம். ஆடிட்டோரியம் போயிட்டு எல்லோரும் கொஞ்சம் பேசினாங்க. அப்புறம் கேம்பஸ் டூரு சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு நேற்று மெசேஜ் வந்துருந்துச்சு. நான் பொய்ன்னு நினச்சேன், ஏர்லைன்லேருந்து முடியும் அனுப்புகிறானுங்க அப்படின்னு நினச்சா உண்மையிலேயே பார்சல் வந்துருச்சுட்டானுங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தொட்டுன்னு பெர்மிஷன் கேட்டு ஓடினா காலேஜ்லேருந்து ஓடி வரேங்க, முடியல. கேஜ் ஒரு வழியாக டெலிவரி பண்ணிட்டானுங்க. ஒய்யால போட்டல காசை கொடுத்து விட்டாங்கல்ல. அடி மானே மானே உன்னத்தானே எண்ணி நானும் நாளும் வந்து செக் பண்ணணும். சரி 11 மணி ஆகிடும், முடிச்சுடுவாங்க நினச்சேன் ஓரியன்டேஷனு. ஓகே, நான் வந்து அன்பேக் பண்ணுறேன். பாய் பாய். இந்த டிஷ்ஷு பேர்லாம் ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒன்றும் தெரில. இதெல்லாம் பார்க்க பொங்கல் மாதிரி இருந்துச்சு, வெண்பொங்கல் மாதிரி இருந்துச்சு. காலேஜ் வாஷ்ரூமில் இருக்கேன், சரியான வியர்டஸ்ட் திங் ஒன்று பார்த்தேன். என்னன்னா, நம்ம ஊரில் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும், இங்கே அதுமாதிரி நீட்டாக தான் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல. எல்லா ஜென்டருக்கும் ஒரே ரெஸ்ட் ரூம், அதான் இங்கே ட்விஸ்ட்டு. டேய் என்ன இல விடாது, நல்ல விஷயம் தான்டா இது. இங்கே ஷவர் ரூம் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அங்கே நான் இப்படி எங்கேயுமே பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, ரீல்ஸில் கூட பார்த்ததில்லை. நான் காலேஜில் இருந்துச்சு போல, எல்லா இடத்துலையும் எப்படியானு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் நான் பேக் ஓப்பன் பண்ண போயிட்டேன் வீட்டுக்கு. தொலைஞ்ச பொருள் திரும்ப கிடைக்கும் சந்தோஷம் வரைக்கும். சத்து மாவு, லேப்டாப் ஸ்டாண்டு, நட்ஸு, என்னோடய ஃபேவரட் சட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பேக் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே என்னன்னா வெளியே போயாச்சு. காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க வந்து பேங்க் ஓப்பன் பண்ணணுன்னாங்க. இங்கே பிஎன்பி பரிபாஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது போயிட்டு மால், இந்த பிளாஸ்டிக் ஜுவல் சொல்கிறதால அங்கே வந்துருக்கோம். காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னா, ஃபஸ்ட் டே வந்து நான் நினச்சேன் ஒரு மாதிரி ஃபுல்லாக ஓரியன்டேஷன் ஃப்ரெண்ட்ஸில் போகுது. ஆனால் இன்டர்நேஷ்னல் இது கிளாசிக் ட்ராக் தான், ஆனால் ஃப்ரெண்ட்ஸில் போகுது ஃபுல் ஓரியன்டேஷனும். பார்த்துட்டு இப்படியே உட்காந்து தூக்கம் வேணா வருது. எந்திரிக்க வரும் 4 மணிக்கு காலேஜ் வச்சுட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் ஒன்று டிஃபன் பாக்ஸில் வந்து காலைல சமைச்சதை கொண்டு போயிருந்தேன். சுற்றி எல்லோரும் அவனில் குக் பண்ணுறாங்க. அவனில் அந்த அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அதை ஹீட் பண்ணி சாப்பிட்றாங்க. அங்கே வந்து கேண்டீனில் வாங்கி சாப்பிட்றாங்க. பட்டு நான் ஒன்றும் டிஃபன் பாக்ஸு, ஸ்பூனு, யூஸ்வல் சவுத் இந்தியன் திங். உப்பு போட மறந்துட்டேன் காலையில். உப்பு கம்மியாக எடுத்து போய் போட்டுட்டு சூடு பண்ணுவாங்க. டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா மசால் பொடி இல்லைன்னா அவ்வளோதான் காலி.